ஜூன் 8 2026 வைகாசி 25 திங்கட்கிழமை அன்று சந்திர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் பெயர்ச்சி ஆகிறார். கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான் மிதுன ராசியிலும் சுக்கிரன் ரிஷப ராசியிலும் ஆட்சி பலம் பெற்றுள்ளனர். மேஷம். நாளை சந்திரன் 12 இல் மறைவதால் தேவையற்ற பயணங்களும் விரயச் செலவுகளும் அதிகரிக்கும். நாளை சந்திரன் உங்களது அயன சயன விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் புதனின் சாதகமான பார்வையால் சுப விரயங்கள் மற்றும் முதலீட்டு லாபங்கள் உண்டாகும். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் ஏற்கனவே முதலீடு செய்திருந்தவர்களுக்கு பிரம்மாண்ட லாபம் கிடைக்கும். செலவுகள் இருந்தாலும் அதைவிட பன்மடங்கு வருமானம் வந்து உங்களை மகிழ்ச்சியில ஆழ்த்தும். போதிய உறக்கம் இல்லாததால் ஏற்படும் அசதி, சோர்வு காரணமாக நாளை வாகனம் ஓட்டும்போது கண் அசர, தூக்க கலக்கம் வாய்ப்புண்டு. அவசரமாக பயணங்களை திட்டமிடுவதால் தேவையற்ற அலைச்சலும் பதற்றமும் காரியக்கேட்டை உண்டாக்கும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நாளை உங்களுக்கு பணமழை பொழியும் யோகம் உண்டு. தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரத்தில் பிரம்மாண்ட லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபடவும். குபேர யோகம் கதவை தட்டும் நாள் இது. மிதுன ராசி. 10ஆம் இடத்து சந்திரனால் தொழிலில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும். உங்களது திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் அலுவலகத்தில் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். பெருமாள் கோயிலுக்குச் சென்று துளசி சாற்றி வழிபடவும். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் தேடி வரும்பா. கடக ராசி. 9ஆம் இடத்து சந்திரனால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்குச் செல்லும் பாக்கியம் உண்டாகும். தந்தை வழிச்சொத்துக்களில் இருந்த இழுபறிகள் நீங்கி லாபம் தரும். நாளை சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் புண்ணிய மற்றும் ஆன்மீக வீடு சஞ்சரிக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்த பெரிய கோயில்களுக்கு அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு நாளை குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பு தானாகவே கைகூடி வரும். மன அமைதிக்காக ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து ஆசி பெறுவீர்கள். சிம்ம ராசி. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டம. கடுமையான மன அழுத்தம், பதற்றம் மற்றும் தேவையற்ற கோபத்தால் இரத்த அழுத்தம் பிபிபி அதிகரிக்கலாம். அலைபாயும் மனதால் தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி வரலாம். உங்களது ராசிநாதனான சூரியனின் வீட்டில் இருக்கும் உங்களுக்கு உறவுகளிடமிருந்து பெரிய மனக்கசப்புகள் வரலாம். நீங்கள் குடும்பத்தினரின் நன்மைக்காக நல்ல விஷயம் பேசினாலும் அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களிடம் சண்டைக்கு வரலாம். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை உரிய நேரத்தில் காப்பாற்றாமல் ஏமாற்றலாம். சிம்ம ராசி அன்பர்களே, நாளைக்கு குடும்பத்துல யார் என்ன பேசினாலும் சரி, வாயை மூடி மௌனமா இருந்துடுங்கப்பா. கோபப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அப்புறம் உறவுகளுக்குள்ளே பெரிய விரிசல் விழுந்திடும். பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் அலுவலகத்தில் அல்லது வெளியில் இருக்கும் டென்ஷனை கொண்டு வந்து வீட்டில் மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ காட்டுவீர்கள். அவர்கள் நல்ல எண்ணத்தில் பேசும் விஷயங்கள் கூட உங்களுக்கு எரிச்சலை மூட்டும். இதனால் இருவருக்கும் இடையே பேசாமலே இருக்கும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சூழல் உருவாகலாம். வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுக்குள்ள காட்டாதீங்க. துணையிடம் பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நீங்களே வண்டி ஓட்டுறதை தவிர்த்துட்டு பொது போக்குவரத்தையோ பஸ் ட்ரெயின் இல்ல மத்தவங்களையோ ஓட்டச் சொல்வது ரொம்ப நல்லது. சிம்ம ராசி அன்பர்களே, நாளைக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது வேகம் வேண்டாம்பா. யார்கிட்டயும் வம்பு சண்டைக்குப் போகாம அமைதியா இருக்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. புதிய முதலீடுகள் மற்றும் குடும்ப உறவுகளிடம் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி. களத்திரஸ்தான சந்திரன் உங்களது திருமண மற்றும் காதல் காரியங்களில் 100% வெற்றியைத் தருவார். கணவன் மனைவி இடையே ஈகோ சண்டைகள் வரலாம் என்பதால் விட்டுக் கொடுத்து போவது நல்லது.
கூட்டுத் தொழிலில் லாபம் கூடும். 2ஆம் இடம் களத்திரஸ்தான சஞ்சாரம். சந்திரன் உங்கள் ராசிக்கு நேர் எதிரே 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையால் மன அமைதி குறையலாம். கணவன் மனைவி இடையே தேவையற்ற சந்தேகங்களாலும் பழைய விஷயங்களை கிண்டுவதாலும் பெரிய வாக்குவாதங்கள் வரலாம். சிறிய விஷயம் கூட பெரிய சண்டையாக மாற வாய்ப்புண்டு. கூட்டு வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்களுடன் பண விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். சந்திரன் நாளை உங்கள் ராசிக்கு நேர் எதிரே 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் ராகுவின் பார்வை இருப்பதாலும் பயணங்களில் தடைகள் வரலாம். ஏன் ஆபத்து? வண்டி வாகனங்கள் திடீரென நடுவழியில் பழுதாகி பிரேக் டவுன் உங்களை அலைக்கழிக்கலாம். டயர் பஞ்சர் ஆவது அல்லது என்ஜின் கோளாறு போன்ற பிரச்சனைகளால் வீண் விரயமும் நேர விரயமும் ஏற்படும். அவசரத்தில் மற்ற வாகனங்களை முந்த ஓவர்டேக் முயல்வது ஆபத்தை ஏற்படுத்தலாம். கன்னி ராசி அன்பர்களே, நாளைக்கு வண்டியில கிளம்புறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பிரேக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கோங்க. சாலையில போகும்போது அடுத்தவங்க மேல கோபப்பட்டு வண்டியை வேகமா ஓட்டாதீங்க. நீண்ட நாட்களாக தட்டிப் போய்க் கொண்டிருந்த திருமண வரன்கள் நாளை தானாகவே கைகூடி வரும். நாளை நீங்கள் பார்க்கும் வரன் உங்களுக்கு மிகவும் பிடித்துப் போகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து நல்ல செய்தி தேடி வரும். கன்னி ராசி அன்பர்களே, நாளைக்கு உங்க களத்திரஸ்தான சந்திரன் உங்களுக்கு கல்யாண மாலையை தேடித் தரப்போறாருப்பா. ரொம்ப நாளா எப்ப கல்யாணம் அப்படின்னு ஏங்குனவங்களுக்கு நாளைக்கு நல்ல முடிவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காதலித்து வருபவர்கள் தங்களது காதலை திருமண பந்தமாக மாற்ற நாளை பேச்சுவார்த்தை நடத்தலாம். காதலரின் பெற்றோரை சந்தித்து பேச நினைத்தால் நாளை மிகவும் சாதகமான நாளாக அமையும். பரஸ்பர புரிதல் மிக அற்புதமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களே, நாளைக்கு உங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டப் போறாங்கப்பா. கைப்பிடித்த கணவனோ மனைவியோ காதலரா மாறப்போற மங்களகரமான நாள் இது. துலாம் ராசி. 6ஆம் இடத்து சந்திரனால் உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். கடன் சுமைகள் குறைய வழிகள் பிறக்கும். ஆனால் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அஜீரணக் கோளாறுகள் வரலாம். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான நோய் மற்றும் சதுரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உணவு விஷயத்தில் நீங்கள்தான் முதல் ஆளாக அதிக கவனம் செலுத்த வேண்டும். என்ன பாதிப்பு வரும்? வெளி உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது மசாலா கலந்த காரமான உணவுகளை சாப்பிடுவதால் கடுமையான அஜீரணக் கோளாறு, நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. பழைய உணவுகளை சாப்பிட்டால் ஒவ்வாமை, ஃபுட் பாய்சனிங் அலர்ஜி வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, நாளைக்கு ஹோட்டல் சாப்பாடையும் கண்ட எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களையும் தொடவே தொடாதீங்கப்பா. எளிமையா வீட்ல சமைச்ச கஞ்சி அல்லது பழைய சாதம் சாப்பிடுறது கூட உங்க வயித்துக்கு ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? சர்க்கரை நோய், டயபெட்டிஸ், சிறுநீரகம் மற்றும் கடுமையான வயிற்றுப்புண், ஆல்சர் உள்ளவர்கள் நாளை உணவு மற்றும் மாத்திரைகளில் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென சர்க்கரையின் அளவு மாறுபடுவது போல் தெரிந்தாலோ அல்லது கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது பின்விளைவுகளை தடுக்கும். கருப்பாயி அம்பாள் அறிவுரை. துலாம் ராசிக்காரங்களே, நோய் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால நாளைக்கு மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. வழக்கமான பரிசோதனை ரெகுலர் செக்அப் செய்ய வேண்டிய நாள் இது. டாக்டரை பார்க்க தயங்காதீங்க. விருச்சிக ராசி. பூர்வ புண்ணிய ஸ்தான சந்திரனால் காதல் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவைத் தட்டும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ராகுவின் தாக்கத்தால் பிள்ளைகள் மற்றும் சுபகாரியங்களுக்கான வீண் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் எப்படி இருக்கும்? பிள்ளைகளின் பிடிவாதத்தாலோ அல்லது அவர்களின் கல்வி, ஆரோக்கியம் நிமித்தமாக பெரிய தொகை செலவாகலாம். குலதெய்வ பிரார்த்தனை அல்லது ஆன்மீக பயணங்களின் போது திட்டமிட்டதை விட 2 மடங்கு பணம் கையை விட்டுப் போகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைக்கு சுப செலவுகள் வந்தாலும் அது உங்க பட்ஜெட்டை மீறிப் போகும்பா.
எதற்கும் ஒரு கணக்கு போட்டு பணத்தை கையாளுங்க, இல்லைன்னா மாச கடைசியில கஷ்டப்பட வேண்டியதிருக்கும். வரவு 8 அணா, செலவு 10 அணா. அப்புறம் துட்டுக்கு ரொம்ப திண்டாட்டம்பா. நாளைக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க, லட்சுமி தேவி உங்க கையில தங்குவாள். பிள்ளைகளின் வேண்டுதல்களை நிறைவேற்ற பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுக்குச் செல்வீர்கள். வீட்டில் ஏதேனும் விரதங்கள் அல்லது பூஜைகள் நடத்துவதற்கான சூழல் உண்டாகும். மனதிற்குள் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறி, மனநிறைவோடு இறைவனை தரிசனம் செய்வீர்கள். நாளைக்கு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஆன்மீகத்தில ஈடுபாடு கூடும். காலையில குளிச்சு முடிச்சுட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு நாளை தொடங்குங்க, தொட்ட காரியம் துலங்கும். காதலித்து வருபவர்கள் தங்களது திருமண ஆசையை நாளை பெற்றோர்களிடம் சொன்னால் பச்சை கொடி காட்டுவார்கள். மாப்பிள்ளை அல்லது பெண் வீட்டாரை நேரில் சந்தித்து பேச நாளை மிகச் சிறந்த நாள். உறவினர்கள் மத்தியில் உங்களது திருமணப் பேச்சுவார்த்தை மதிப்புடன் நடக்கும். ராசிக்காரங்களே, உங்க காதலுக்கும் கல்யாண பேச்சுக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் முழுசா கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல இருந்து வரன் அமையப் போகுது. காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் உள்ள ராதாகிருஷ்ணர் அல்லது சிவன் பார்வதி படத்திற்கு மனதார ஒரு ரோஜா பூவை சாற்றி வணங்கிவிட்டுச் செல்லுங்கள். வெளியில் செல்லும்போது வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம் அல்லது மல்லிகை பூவை பயன்படுத்துவது சுக்கிரனின் ஆற்றலை அதிகரித்து காதலை ஜெயிக்க வைக்கும். அன்பான காதலுக்கு ஆண்டவனோட ஆசியும் நாளைக்கு முழுசா இருக்குப்பா. மனசுல உண்மையான அன்பு இருந்தா எந்தக் காதலும் தோத்துப் போகாது. நல்லபடியா உங்க காதலைச் சொல்லுங்க, ஜெயமாகும். தனுசு ராசி. 4ஆம் இடத்து சந்திரனால் சுகபோகங்கள் அதிகரிக்கும். புதிய வீடு, மனை அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு தேடி வரும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி பொங்கும்பா. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அல்லது தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வரலாம். பாதிப்புகள் எப்படி இருக்கும்? சொத்து விவகாரங்கள் அல்லது குடும்ப சுபகாரியங்கள் சம்பந்தமாக பேசும்போது உறவினர்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டை போடலாம். உங்கள் வீட்டு விஷயங்களில் அடுத்தவர்கள், 3ஆம் மனிதர்கள் தலையிடுவதால் வீணான குழப்பங்கள் வந்து போகும். தனுசு ராசி அன்பர்களே, நாளைக்கு உங்க வீட்டு ரகசியங்களை வெளியாட்கள் கிட்டோயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ பகிர்ந்துக்காதீங்க, அதுவே உங்களுக்கு பின்னாடி வினையா வந்து முடியும். ஜாக்கிரதை. மகர ராசி. முயற்சி ஸ்தான சந்திரனால் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். துணிந்து நில்லுங்கள், துயரங்கள் யாவும் மறையும்பா. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களின் பார்வையால் குடும்ப பொறுப்புகள் குறித்த வாக்குவாதங்கள் வரலாம். வீட்டு பராமரிப்பு செலவுகள், சமையல் விஷயங்கள் அல்லது குழந்தைகளை வளர்க்கும் முறை குறித்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே நேரடி விவாதங்கள் வரலாம். எங்க காலத்துல அப்படி இருந்தோம் என்று மாமியார் சொல்ல, இது இந்த காலம் என்று மருமகள் பேச, அது பெரிய சண்டையில் போய் முடியும். மகர ராசி அன்பர்களே, நாளைக்கு மாமியார் மருமகள் 2 பேரும் ஒருத்தரோடு சுதந்திரத்துல இன்னொருத்தர் தலையிடாம இருக்கிறது நல்லது. பெரியவங்க சொல்றதுல இருக்கிற அனுபவத்தையும் சின்னவங்க சொல்றதுல இருக்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. கும்ப ராசி. தனஸ்தான சந்திரனால் பொருளாதார நிலை மிக அற்புதமாக இருக்கும். வராமல் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்படையும். பேச்சால் காரியத்தை சாதித்து பணத்தை அள்ளும் நாள்பா. உங்களது தனஸ்தானமான 2-ஆம் வீட்டில் சந்திரன் அமர்வதால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிக உன்னதமான நாள். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த பழைய கடன்கள், பாக்கிகள் வசூலாகும். உங்களது சாதுரியமான பேச்சால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து வருமானம் இரட்டிப்பாகும். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது மூலம் பெரிய கமிஷன் தொகை கைக்கு வரும். நாளைக்கு உங்களோட பேச்சு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தனஸ்தான சந்திரன் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கினாலும் ஆக்குவாரு. மீன ராசி. ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முகம் மற்றும் பேச்சில் ஒரு தனி வசீகரம் இருக்கும்.
புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியைத் தரும். மன அமைதி கூடும். நீங்கதான் நாளைக்கு ஹீரோ. தொட்டதெல்லாம் பொன்னாகும்பா. சந்திரன் உங்கள் ராசியிலேயே ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களது முகம் மற்றும் பேச்சில் ஒரு தனி வசீகரம் இருக்கும். வெற்றி எப்படி இருக்கும்? நாளை உங்களை பெண் பார்க்கவோ அல்லது நீங்கள் பெண் பார்க்கவோ சென்றால் பார்த்த உடனே இருதரப்பிற்கும் பிடித்துப் போகும். ஜாதக பொருத்தங்கள் பார்க்கச் சென்றால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருமண தரகர்கள் மூலம் நல்ல வசதியான இடத்திலிருந்து வரன்கள் தேடி வரும். நீங்கதான் மாப்பிள்ளை அல்லது பொண்ணு. உங்க முகத்துல இருக்குற லட்சுமிகரமான கலை பாக்குற எல்லாரையும் கவர்ந்திடும். கல்யாண காரியம் தடையில்லாம முடியும்பா. மேளம் கொட்டும் சத்தம் கேக்குற காலம் வந்தாச்சுப்பா. நாளைக்கு மனசுல குலதெய்வத்தை நினைச்சுட்டு நல்ல காரியத்தை தொடங்குங்க. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல கல்யாணச் சாப்பாடு சாப்பிடலாம். நல்லதே நடக்கும். உங்க முகத்துல ஒரு தனி வசீகரம் இருக்கும்பா. நீங்க காதலைச் சொன்னாலும் சரி, இல்ல மத்தவங்க உங்ககிட்ட சொன்னாலும் சரி, நாளைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப இனிமையா அமையப் போகுது.